எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறோம். பின்னால் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு தேர் திருவிழா பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேர் திருவிழா கேட்டா இங்கே பரிசில் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு பாதி என்ன ஒரு அரைமத்தியாலத்தில் இருக்கிற வேலனை முத்துமாரியம்மன் கோயில். நோமல் முத்துமாரியம்மன் இல்லை, வேலனை முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழா இன்றைக்கு நடக்க இருக்குது. இன்றைக்கு ஒரு கிழமை நாள் நடக்குது. அது வந்து நோமல் ஊரில் வேலனையில் வந்து அது என் அப்பாவோட ஊர் தான். அப்போ அந்த ஊரில் வந்து தேர் திருவிழா நடக்கிற நாளே திருவிழா நடக்கிற ஒவ்வொரு நாட்களையும் அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணிடணும். இங்கே பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிறது. அப்போ என்ன இங்கே வந்து அதே மாதிரியே அங்கே மற்ற கோயில்கள் எல்லாம் கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஆனால் இந்த கோயில் மட்டும் புதன்கிழமை தேர் திருவிழா நடக்குது. ஆனால் பாருங்க, ஒரு கிழமை நாள்னு பார்க்காம சனங்க கூட்டமாக பொழிய போகுது. இதை நான் உங்களுக்கு இனி நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறேன். சரி, இது இன்றைக்கு ஒரு நல்ல நாள், நல்ல விஷயங்களோட சேர்த்து என் அம்மா வர இங்கே ஒரு கடை ஸ்டாண்டு போட்டிருக்கா. அவன் வந்து கொட்டன் உடுப்புகள் எல்லாம் விற்கிறவா. ஸோ முதல் முறையாக அதிசயம் என்னென்னா கூடுதலாக லேடிஸ் உடுப்பு தான் எல்லாமே. பட் குட் நியூஸ் என்னென்னா ஃபைனலி 2 செலெக்ஷனில் 2 ஆப்ஷன் 2 விதமான உடுப்பு இருக்குது. என்னதுன்னா ஆம்பளைகளுக்கும் உடுப்பு. நான் போராடி அதை ஜெயிச்சாச்சு. அது வந்து சுத்தமான கொட்டன்லேயும் நல்ல துணிகளில் செஞ்சது தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அது அவாய்ட் பண்ணுறதுக்கு, அந்த கூடாத துணிகளை போடுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கழிச்சு ஓவராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக கோயிலுக்குள்ளே போய் என்ன மாதிரி திருவிழா நடக்குதுன்னு பார்ப்போமே. நிறைய பேருக்கு வந்து இந்த காத்தவராய சாமி யாருன்றே தெரியாது நிறைய பேருக்கு. எனக்கு அன்றைக்கு வந்து அந்த ஆடிப்பூர விழாக்கு போனதில் தான் எனக்கும் ஒழுங்காக விஷயம் தெரிய வந்துச்சு. அதாவது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் யாருண்டா, அவருக்கு தான் அந்த மாமிச படையிலெல்லாம் செய்திருக்கோம். அந்த வீடியோவும் நேரம் இருந்தால் போய் பாருங்க. அவர் யாருண்டா முத்துமாரியம்மனோட காவலுக்காரன். அப்புறம் வந்து அவரோட மகன் தான் பரசுராமபுரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். அது எப்படி என்று எனக்கு தெரியாது, அந்த விஷ்ணுவோட அவதாரம். ஆனால் இவர் வந்து காவல்காரர். கூடுதலாக பார்த்தீங்கன்னா முத்துமாரி கோயிலில் தான் காத்தவராயர் இருப்பார். அவருக்கு தான் அந்த கோயிலுக்கு வெளியில் வச்சு படையல் என்ன மாமிச படையில எல்லாம் அந்த கோயிலில் அந்த வீடியோவில் பார்த்துருக்காங்க.
புதுத்தேர் என்றதால் வந்து முதல்ல வெள்ளோட்டம் ஒன்று நடக்கிறது. அது எப்படி என்ன சாமி இல்லாமல் முதல்ல ஒருக்கா எழுப்பினோம் தேர், அதுதான் நடக்க போகுது. வசந்த மண்டப பூசைக்கு வெயிட் பண்ணுற டைமுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு அடுத்ததாக தான் அது இருக்குது. இப்போ ஒருக்கா தேர் சாமியே இல்லாமல் ஓடுறதை பார்க்க போகிறோம். கோயிலுக்கு இருந்த மொத்த கூட்டமும் வந்து இங்கே வெளியில் வந்து நிற்கிறோம். அடுத்ததாக வெள்ளோட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ரோஹரா 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 இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன தேர், அதாவது நம்மளாம் இதுதான் முந்தி யூஸ் பண்ணின தேர். அது வந்து பிள்ளையாட்ட தேர். அப்போ இந்த தேருக்கு வந்து இப்போ தான் அந்த என்னென்ன சொல்கிறது கலசம் வைக்கணும். இப்போ அதே மாதிரி பெரிய தேர், இதுதான் இந்த வருஷத்தோட புது தேர். இந்த தேருக்கும் வந்து இதுக்கு தான் முத்துமாரியம்மன் வார தேர். இதுக்கு வந்து இப்போ இனி கலசம் தயார் பண்ணிடணும். 2 பேராக போயிடும் போல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வழங்கப்படுத்துகிறேன். இந்த தேரில் இருக்கிற பிரம்மன் அவர் தான் வந்து தேரோட்டி. அப்படி பார்க்க அவருக்கு வந்து இன்றைக்கு அந்த தேரோட்டி பதவியோ கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கையில் அந்த குதிரை ஓட்டுறதுக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ ஒரு சிம்பிள் இப்போத்த வார்த்தையில் சொல்ல வேணுமானா, எனக்கு ஒரு புது கார் வாங்கி அதுக்கு ஒரு புது டிரைவரை பொறுப்பு நியமித்து பிறகு வந்து அந்த காரை ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு கொண்டு போக போகிறோம். அதுதான் வெள்ளோட்டம். புது தேர்ன்றதால அது நடக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன், இதுதான் இப்போ நடந்தது. இப்போ அந்த காரை வந்து கழுவினவை, அந்த காரை வந்து ஏனெண்டா பெயிண்ட் அடித்து எல்லாம் ஒர்க் பண்ணி இருக்கும். அப்போ முதல் முறையாக ஓட்ட போகிறதுன்றதால அந்த காருக்கு தேவையான பூசைகள் செஞ்சு அதெல்லாம் செய்துட்டு அப்புறம் அந்த காரை வந்து கழுவின மாதிரி இப்போ அதுதான் நடந்துச்சு. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர் செய்தவரே வந்து தேருக்குள்ளே இருக்கிறார். அது என்ன விஷயம்ண்டா, சாமிகிட்ட சொல்கிற மாதிரி, சாமி இது நான் செய்த தேர், நீங்கள் ஏறினா பாதுகாப்பாக போய் சேருவேன் என்றதை ஒரு செய்தவரே அந்த தேருக்குள்ளே ஏறி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் சொன்ன மாதிரி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏறிக்க அந்த ஒரு நம்பிக்கையை சாமிக்கு கொடுக்குற மாதிரி அந்த உத்தரவாதம் அழகாக இருக்குல்ல. இதை இப்படி ஒழுங்காக விளங்கப்படுத்திக்க அதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க வந்து அந்த விஷயங்களுக்கு அர்த்தம் வருது. அதுக்கு பிறகு ஆஃப்கோர்ஸ் தேரை செய்கிறதுக்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறது. வெள்ளோட்டம் முடிஞ்சது.
இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் தேரில் ஏற பையனும் ஒண்டா முதல் முறையாக பார்க்குறேன்னு இப்படி ஒண்டா முருகனும் பிள்ளையாரும் ஏறுறது ஒரே தேரில். பார்க்கவே அழகா இருக்குது உண்மையாக. அதே மாதிரி இங்க பெரிய தேர்ல குமாரி அம்மன் வர போறா. தொடர்ந்து இப்ப 5 வருஷத்துக்கு 5வது வருஷம் தேர்ல ஏறிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா தேர்லையும் மாதிரி தான். கொஞ்ச நேரத்தில் தேர் வழி கிடைக்க என்னது வடம் இழுக்கிறதுக்கு முதல்ல தேங்காய் உடைப்பினோம். உடைக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக எல்லாரும் புக் பண்ணி வச்சுட்டு நம்ம தேங்காயை பாருங்க. நிறைய பேர் புக் பண்ணி வச்சுட்டோம் ஏற்கனவே. ஐ மீன் பிழை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் நடக்க ஒன்று தானே ஒரு நோக்கத்தில் தேங்காய் உடைக்கிறது. அப்போ அதெல்லாம் முதல்ல புக் பண்ணி வைக்கிறது பிழை இல்லை. நீங்க அப்படி புக் பண்ண இல்லையா தேங்காய்? புக் பண்றேன், அதை வச்சுட்டு கையில் ஒன்று அதான் இவர் கூட புக் பண்ணி போட இருக்கு. ஆள் பார்த்து தான் எடுத்து வச்சிருக்காரு, பார்த்து எடுத்து வச்சிருக்காரு போல. ஆனால் சில நேரத்தில் நம்மளோட லக்கை பொறுத்து வெளியில பூ இருக்கும், உள்ளுக்க பெருசாக முளைச்சிருக்காது. சில நேரத்தில் பெருசாக வெளியில பெருசாக இருக்காது, உள்ளுக்க பெருசாக முளைச்சிருக்கும். பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு வேண்டுதலோ இல்லை வேண்டுதல் இல்லாட்டியும் சரி உடைக்க வேணும். எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும், ஓகே எல்லாருக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து உடைக்கிறேன். நான் உடைக்கிறேன், நீங்கள் உடைக்கிறீங்களா? ஓடிக்க போறோம்.
ஓகே போய் விடாங்கோ விளாங்கோ. இல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே மனசால வேண்டி சொல்றேன். தேங்காய்லாம் உடைக்க போறது இல்லை இதுக்குள்ள வந்து. வெக்கைக்கு இருந்தா இதா எப்படியோ வேண்டுதல் என்ன பொறுத்த வரைக்கும் உடைக்க தேவையில்லை. எப்படியோ எங்க சார்பா யாராச்சும் ஒரு ஆள் உடைச்சிருக்கணும் தானே. அப்படி பார்க்க என்ன ஆசைப்படி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாரும் பார்க்காத ஆக்களும் தான். எல்லா உயிர்களும் சந்தோஷமா ஆரோக்கியமா பாதுகாப்பா நிம்மதியா நல்லா இருக்கணும் வேண்டிக் இங்கு தொழிலுக்கு அம்மனுடைய அந்த பாத்தீங்கன்னா இன்னும் முருகனும் பிள்ளையாரும் சகோதரர்களா விட தேர் ரெடியாகி போய்கொண்டிருக்கு. அடுத்ததான் அம்மனோட தான் ரெடியாகும். இன்னும் திரச்சியில துறக்க இல்லை. அதுக்கிடையில அது அதான் குழந்தை பிள்ளை எல்லாமே அவசரப்பட்டு இனிமையான குரலில் வீசிலுக்க வைக்கும் இந்த பாடல் வரிசையிலே நான் விரும்பி கேட்டதற்கு இணங்க நாதமுடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அந்த பாடலுடன் அரங்கம் சிறப்பிக்கின்ற மன்னன் ஆமா மக்கள் பாடுகிற மன்னன் தருகின்ற பாடல் என்னது வேண்டுகோளை கிடக்க எங்க அம்மாவின் இந்த பாடலை கேட்டு ரசியுங்கள். அம்மா உங்கள் கேட்ட வரவெல்லாம் சரி தேர் தண்ணி வாங்கி வைக்க வாங்காதீங்க. அதை தண்ணி அதில் நிப்பாட்டி போட்டு வாங்க. தண்ணி எடுக்க அந்த கம்மியான விடம்பு கிடைக்குது. ஊருக மாதிரி இங்கே அந்த பெரிய தேர்கள் வந்து விழுக்கைக்க இந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் இருக்குது. என்னென்னா மேலே போகிற இந்த அது முக்கியமாக அந்த பரிசை விட்டு கொஞ்சம் வெளியிலன்னா இந்த மாதிரி மேலே வயர்கள் போடுறது கூட. ஆனால் பரிசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அண்டர் கிரவுண்டில். ஸோ அதால் பிரச்சனை குறைவு.
அப்படின்னா சில பெரிய இடங்களில் வந்து மேலே வயர் போய்க்க இப்படி தூக்கி பிடிக்க வேண்டிய பிரச்சனை கொண்டு வரும். அப்போ அது வேறு இந்த நாடு வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்காவோட ஒப்படைக்க. இப்போ அதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கி இப்போ அது அருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. நிறைய கோயில்களுக்கு அந்த மாதிரி நடந்து வயரெல்லாம் அருந்து விளைக்க வந்து ஒரு இப்போ அந்த ஊர் அந்த சிட்டி அந்த ஊருக்கு வாழ்கிற மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து வேறு நாட்டுக்காரனுக்கு இதை புரிய வைக்கிறதும் இப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி எப்படி சொல்கிறது பிரச்சனை வாரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவும் இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய விஷயங்கள். இது மட்டும் இல்லை, சில கோயில்களில் உள்ளுக்கே இழுத்து முடிச்சுக்கிட்டோம் தேர. சில நேரத்தில் வந்து கோயில்களுக்குள்ளே இருக்கைக்கு வந்து இப்போ என்ன மாதிரி சொல்கிறது காத்தோட்டம் இல்லைன்னா நிறைய பேர் இருக்கைக்க மூச்சு திணறல் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம். ஸோ அப்படி பார்க்க வந்து இவ்வளோத்தையும் தாண்டி தான் இங்கே இருக்கிற கோயில்கள் இயங்குது. இப்படி இந்த கோயில் மாதிரி இதெல்லாம் இந்த கோயில் வந்து 5வது வருஷ தேர் திருவிழா நடக்குது வெற்றிகரமாக. பட் இதே இன்னும் சில கோயில்கள் பார்த்திங்கன்னா 30 வருஷம் 25 வருஷம் பிள்ளையார் கோயில்கள்லாம் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி பார்க்க தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் புது நாடுகளை பிடிச்சி கொண்டிருக்கிறோம். தனியாக கேட்குறீங்க சரியா? தமிழர்களோட பெருமையை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். இல்லை எந்த அளவுக்கு ஒரு நாடில் நமக்குண்டு போனால் ஒரு அடையாளத்துக்கு ஒரு கோயிலை வச்சுருவோம். அதை வச்சது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக இவ்வளோ சில கோயில்கள் 30 வருஷம் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் கலையை பார்க்கலாம், கலாச்சாரம் பார்க்கலாம், தமிழ் பார்க்கலாம். அதுதான் பட் அது எல்லாமே அடங்கி இருக்குங்கிற மன்னர்களுடைய இது எவ்வளோ. அதாவது மற்ற கோயிலில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துடணும் படி. ஆனால் எங்கட கோயில் அப்படி இல்லை, அப்படியே வாழ்வியலும் அடங்கி இருக்கு கோயில். இதை விட இன்னும் தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டாங்க அந்த காலத்துல. மருத்துவ இது கூட உள்ளுக்க ஒரு பக்கமா இருந்திருக்கு போல, மருத்துவமனை மாதிரி. கோயில் வந்து சித்தர்கள் தான் நடத்தும் காலத்துல. அதான் சித்தர்கள் வந்து மருத்துவர்கள், சயின்டிஸ்ட் மாதிரி. அதான் இப்ப வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்றோம், எங்களால முடிஞ்சது. 80% போயிட்டு நாங்க 20% இப்படி மெஜாரிட்டி போயிட்டு. அப்ப 80% அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அதுதான் நீங்க கோயிலுக்கு போனாலே சில வருத்தங்கள்ல வந்து குணப்படுத்துறதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில், முதல் கோயிலான சிதம்பரத்துல இருக்கிற அம்பலம். சிதம்பரம் என்ற தமிழ்ல வந்து கோயில வந்து அம்பலம் தான் சொல்றது. தில்லை தானே, தில்லை சிதம்பரம். மிஞ்சி இருக்கிறதே எவ்வளவு பிரமிப்பா இருக்குன்னா அந்த காலத்துல. அப்ப முழுசா பார்த்திருந்தா எவ்வளவு. அதான் ஸோ ஒரு உதாரணத்துக்கு இதைத்தான் நான் அப்போது சொன்னது. எல்லாம் வல்ல அம்பி அடியார்களே, இன்றைய தினம் ஆடி மாதத்திலே வரக்கூடியதாகிய பிரம்மோற்சவ விழாவானது எம்மனுடைய வேல்நிலை பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல நமது ஆலயத்திலும் இன்றைய ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரதோற்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த சித்திர தேரானது இந்த வருடம் புதிதாக வந்து பக்தர்கள் புடைசூழ அம்பாள் வீதிவிழா வந்து கொண்டிருக்கின்றார். அதே போல் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சுதிய தேரும், அந்த தேரில் முருகப்பெருமானும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் அம்பாள் அருளுடைய அம்பாளை வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். நண்பன் உயரத்துக்கு போனால் சந்தோஷப்படுறதெல்லாம் நல்ல விஷயந்தான். இப்போ இங்கே ஒரு நண்பன் வந்து தேர்லேயே ஏறி உட்காந்துருக்கார். அப்படின்னா உண்மையாகவே உயரத்துக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துக்கு எப்படி போனவர்ன்ற ஒரு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். எப்படி இவ்வளோ உயரத்துக்கு போனேன் நீங்கள்? இவ்வளோ உயரத்துக்கு எப்படி போனேன் நீங்கள்? உங்களோட உயரத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பயணத்தை பற்றி சொல்லுங்கள். என்ன பொசிஷன் இது? இப்படி இவ்வளோ உயரத்துக்கு வந்தீங்க? இந்த இதில் கால் வச்சதுதான். ரொம்ப நல்லா போகுது. எதிர்பார்த்ததை விட கூட்டம் நிறைய பேர், அதுவும் ஒரு கிழமை நாளில் எவ்வளோ பேர் வாராங்கிறது வந்து நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இது ரெண்டாவது வாட்டி. நன்றி, நல்லபடியாக செய்யுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நல்ல உயரத்தில் இருக்கிறீங்க. ஸோ எந்த கேமரா இவரை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கோயில் தேருக்கும் வந்து இது அந்த வீடுகள் கடைகள் இருக்கிற ஏரியாக்கள், முக்கியமாக தமிழாக்கள் இருக்கிற ஏரியாக்களில் ஓடுறதால
இங்கே வந்து அந்த மண்டபப்படி வைக்கணும், ஊர்களில் வைக்கிற மாதிரி. இங்கே எல்லா கோயில்களையும் அதை பார்க்கலாது, பட் இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடமே இருக்குது. போய் இன்னும் நிறைய வீடுகள் கடைகள் வந்து வரும். ஸோ இது பூசை எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி மண்டபப்படைக்கு வாயில் வார்த்தையினுடைய இதில் இப்படி மண்டபப்படிக்கு பக்கத்தில் தான் நிறைய ஆட்கள் வெயிட் பண்ணிக்கணும். கொலை பசியில் இருக்கீங்க. ஏன் அங்கே தான் டக்குனு பூசை செஞ்ச பிறகு பிரசாதம் கொடுப்பாங்க. நேரத்தில் இந்த மாதிரி தேர் திருவிழாக்களில் இல்லை திருவிழா நாட்களில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ் திருவிழாக்களை அந்த லைவில் போடுற எங்களோட சக சோஷியல் மீடியா நண்பர்கள்லாம் இந்த எம்ஆர் சர்ப்ரைஸ்ன்னு இருக்காங்க, அப்புறம் டாப் பாரிஸ் தமிழ், அப்புறம் பாரிஸ் நட்பு, அந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து லைவில் போடுற டிக்டாக்ல மெயினாக சொல்ல வேணுமாட்டா. அவைய வந்து நான் அந்த அவையோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்பேன். போய் பார்க்க நான் உலகம் என்னென்னா, இந்த நாட்டுக்காரங்க நிறைய பேர் இப்போ டிக்டாக்னா என்ன தமிழாக்கள் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த நாட்டுக்காரர்கள் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லல, நிறைய பேர் வந்து அதில் வன்மத்தை கக்கி கொண்டு இருப்பினோம். என்ன மாதிரி நாங்கள் எங்களோட தோல் நிறத்தை பற்றி தவறாக பேசுகிறதுல இருந்து, எங்களோட நம்பிக்கைகளை பற்றி தவறாக பேசுகிறதுல இருந்து, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தவறாக பேசுகிறது, இழிவாக பேசுகிறதுன்னு நிறைய செயல்கள் நடக்குது ஆன்லைனில் பார்க்க. இதை நான் ஃப்ரெஞ்சுலேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்லி போடணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ, பட் நேரம் கிடைக்க பார்ப்போம். இப்போதைக்கு தமிழில் சொல்கிறேன். இழிவாக பேசுகிறது எப்படி எங்களில் ஒரு துர்நாற்றம் அடிக்கிறேன்னு சொல்லியோ, இல்லை எங்களை தோல் நிறத்தை பற்றி கச்சோ, நாங்கள் இப்படி கொண்டாடுற நேரங்களில் போடுற சத்தங்களை பற்றியோ எல்லாம் தவறாக சொல்கிற இதெல்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ நிறைய பேர் தமிழாக்களே சொல்லுவீங்க கொமெண்ட்ஸில் வந்து, இதெல்லாம் ஆவணுண்டா, வெளிநாட்டில் போய் பண்ணுறதுக்கு ஆவணுண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் விஷயம் என்னென்னா, எல்லா கலாச்சாரத்துக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்குது. ஒன்றை அடக்கி வளரணுமன்ற அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. யாரையும் புண்படுத்தாமல், ஆற்ற வாழ்க்கையையும் கெடுக்காமல் கடைப்பிடிக்கிற கலாச்சாரங்கள் எந்த வகையிலையுமே தப்பில்லை. ஒரு வகையில் வந்து சொல்லப்போனால், எங்களோட நாட்டில் வந்து திக்கா பிரிஞ்சு இந்த மாதிரி நேரங்களில் தான் எல்லோரும் ஒன்று கூடுறோம். ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதே இந்த கலாச்சாரமும் இந்த சாமியும் தான், இந்த நம்பிக்கையும் தான். இதில் நிறைய குறைகள் இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் இதுதான். ஆனால் எப்படி இருந்தாலும் அது நம்மளோட கலாச்சாரம், அது எப்படி விட்டு கொடுக்குறது. அதை யார் தப்பாக கழிச்சாலும் அது தப்பு. திருத்தனை வச்சா தப்பு இல்லை, பட் தப்பாக கழிச்சா தப்பு. எங்களையும் காட்டணுமா? எங்களையும் காட்டணும். அது சரி. செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காரணி வணங்கினார், கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் 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 காலடியே வணங்குங்கள்.
இந்த படமெல்லாம் சின்ன வயசில் டிவிடி வாங்கி அப்பாவோட கொழும்புல பார்த்த ஞாபகம். அந்த நேரத்தில் இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறேன். என்ன குரல், என்ன பாட்டு. எல்லா சாமி பாட்டும் ஓகே, ஆனால் ஈழத்து சாமி பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்குதா? பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டு சோலையிலே உருவானார். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டு சோலையிலே உருவானார். குரு வடிவம் தொழு வடிவம் பெரு குடி வடிவம் குரு வடிவம் வடிவினை முடிவும் சிவ வடிவம் தொழுவினை முடியும். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டு சோலையிலே உருவானார். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டு சோலையிலே உருவானார். கற்பூர சட்டிகளில் இருந்து பால்குடம் வரைக்கும் எல்லாருமே இந்த அருமையான பாட்டு ஒரு பக்கமாக போய்க்க அப்படியே தேரெல்லாம் சேர்ந்து 2 பேரும் சகோதரர்களும் அம்மாவும் சொல்ல வேணுமெண்டா எல்லாரும் திருப்பி இருப்பிடத்துக்கு வரணும். மக்களை எனக்கு தெரியப்படுத்துறீங்க. இதோட என்ன விளையாடுதா? உங்களை நிறைய கோயிலில் பார்த்துட்டேன், நிறைய வாட்டி உங்கள் குரலை கேட்டு நீங்கள் படிக்கிற பாட்டை கேட்டு மயங்கிட்டேன். பட் பேசுகிறதுக்கு பெருசாக டைம் கிடைச்சதில்லை உண்மையாக சொல்லணும்னா. எனக்கு லைட்டாக கூச்ச சுபாவம் கூட இருந்துச்சு முந்தியெல்லாம். இப்போ பழகிட்டு வீடியோ எல்லாம் எடுக்க தொடங்கி. அப்போ இன்றைக்கி இப்போ நான் வரும்போது முருகனோட பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அதைத்தான் ஃபஸ்ட்டு ஓகே செம்மையாக இருக்கே குரல். டிவிடி பிளேயரில் போட்டுட்டு
நினச்சேன் ரெக்கார்டிங்கை போட்டுட்டு இருக்காங்கன்னு. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது உங்கள் வாய்ஸ், அவ்வளோ நல்லா இருக்குது கேட்கும்போது, யதார்த்தமாக இருக்குது. உனக்குதா உண்மையாகவே ஒரிஜினலாக படித்த பாட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தர் உண்மையாகவே நின்று படிக்கிறாரான்ட்டு பார்த்துட்டு தான் ஷாக் ஆவாங்க அந்தளவுக்கு. முக்கியமாக பிட்டுக்கு மஞ்சு வந்த பெருமானா நம்மளாம் தேம் புல்லரிக்கும் எனக்கு. இது அதோட சேர்த்து கண்ணீரும் லைட்டாக வந்துச்சு கேட்டு இருக்கும்போது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆண்டவனுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. மக்களுடைய ஆதரவு இருக்க வரைக்கும், மக்களுடைய ஆதரவு வரைக்கும், உங்களை மாதிரி யூடியூப் சேனல் இருக்க வரைக்கும் எனக்கு குறைவில்லாத வாழ்வு. அது ஆண்டவன் கொடுத்த வாழ்வு. உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவும் ஆண்டவன் கொடுத்த பிச்சை எனக்கு. வீடியோவில் பார்த்துருப்பாங்க, நீங்கள் பாட்டு எனக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ நேரில் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நேரில் கேட்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தயவு பண்ணி. யா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு விடுறேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. எனக்கு நேரடியாக உங்கள் குடும்ப நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. டிஜேவில் வைக்கும்போது அந்த வைக்கிற டிஜேவில் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் எனக்கு 2000 பாட்டு தெரியும். ஏக்க பாட்டு, புது பாட்டு, பழைய பாட்டு, எல்லா பாட்டும் நான் பாடுவேன். 2000 பாட்டு தெரியும். நீங்கள் நடத்துகிற அந்த டிஜேவில் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாய்ப்பு கொடுத்தா போதும். அவ்வளவுதான். ஆனால் இந்த குரலுக்கு பேரம் பேச முடியாது, அந்தளவு ஒரு பெரிய குரல், ஒரு மயக்க வைக்கிற குரல். எனக்கு உண்மையாகவே நான் அப்படியெல்லாம் பெருசாக நின்று கேட்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், தூரத்துலேருந்து கேட்டுட்டு போகிற ஆள் நான். ரசிப்பேன், ஆசையாக கேட்பேன். பட் பக்கத்தில் வந்து அப்படியே வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஐம்புலங்கள்லாம் அடக்கிட்டு அப்படியே அந்த பாட்டில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தி கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இது ஆண்டவன் நன்றி. உங்களை மொழி நண்பர்களுடைய ஆதரவும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சதால நான் இந்த அளவுக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு இதோட சேர்த்து இதை விட புகழ் வேணும்னா உங்கள் குடும்ப நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த டிஜேவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இவர்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை போடுறேன், மறக்காமல். உங்கள் குடும்ப நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு, அது போதும் எனக்கு. அவருக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். உங்கள் நம்பர் போட்டு கூடவா? போடுங்க ஐயா. சரி, ஓகே. நன்றி, நன்றி.
வருஷம் பார்த்து ரசிக்கிற ஒரு பெரிய திருவிழாவை திரும்பவும் இந்த வருஷம் 5வது வருஷத்துக்கு தொடர்ந்து பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மேபி இந்த வீடியோவில் நீங்களே இருந்திருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு, பிடிச்ச ஆக்களுக்கு, நெருங்கின ஆக்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா.